மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஜானகிராமன் அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், குடும்பத்தினர் அனைவருக்கும் அவருடைய வாழ்த்துக்கள். அவருடைய நண்பரான என்னுடைய அப்பாவுடைய வாழ்த்துக்களும் உங்க எல்லாருக்குமே உண்டு. எங்க 172 எல்டாம்ஸ் ரோட்ல அவர் அந்த கார்னர்ல எங்க அப்பாவோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற அந்த உரையாடல்கள்லாம் எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு. நல்ல படங்களை எடுக்கணும் அப்படிங்கிற வெறி எல்டாம்ஸ் ரோட்ல நிறைய பேர் கொண்டு அதுல அவரும் ஒரு ரொம்ப முக்கியமான அங்கத்தினர். அவர் இல்லை அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஸோ குடும்பத்தினரான உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். எல்லாமே கிட்டத்தட்ட செகண்ட் ஜெனரேஷன் இங்க இருக்கோம். அசோகன் சாருடைய மகன் இங்க இருக்காரு. அதுக்கப்புறம் விஷ்ணுவர்தன் நான் உங்களுக்கு எல்லாம் தெரியாது நினைக்கிறேன், அஞ்சலியில டான்ஸ் ஆடி இருக்காரு குட்டி பசங்களா. அவரும் கிருஷ்ணாவும் சரி. ஸோ பண்ணாத அட்டகாசம் கிடையாது. அந்த மாதிரி எல்லா செகண்ட் ஜெனரேஷன் இங்க இருக்கு. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல இன்னொரு செகண்ட் ஜெனரேஷன் அது நமக்கு ரொம்ப ஐ டோன்ட் நோ ஒரு சீக்ரெட் நினைக்கிறேன். அப்பாவும் ஜானகிராமன் சாரும் கிளாஸ்மேட்ஸா எனக்கு தெரியல. பட் தேவ் ஹேட் லாட் ஆஃப் ஃபன் டுகெதர். அண்ட் இப்போ எங்க குடும்பத்துல எல்லாருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு இருக்கு. இதே நேரத்தில் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஜப்பான்ல there is going to be an important digital film festival. அதுல ஒரு காம்படிஷன் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த லேடி had sent me an email saying the prize money is very big அப்படின்னு சொல்லிட்டு, அதனால உங்க ஃபிலிம் டிஜிட்டல் ஃபில்மா இருந்திருக்கிறதுனால you can enter it in the competition. I will help you enter it in the competition. அது மட்டும் இல்ல, கூடவே உங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் டிஜிட்டல்ல ஃபில்ம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்க இந்த நல்ல விஷயத்த. So they can also benefit from it. Wish you all the best and all success. And எப்பவுமே ஃபேமிலி எஃபர்ட் எப்பவுமே வீண் போகாது. தி ஹோல் ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும்போது நிச்சயமா இட் பி ரியலி வண்டர்ஃபுல். எங்களுக்கு உங்க ஃபேமிலி பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையா இருக்கு. ஏன்னா என் பையன் சினிமாவில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான், அவன் பாலிடிக்ஸ்ல தான் போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால நாங்களே எங்களோட பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் நீங்க உங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்கிற மாதிரி நீங்க எவ்வளவு தடை இருந்தாலும் ஐ திங்க் யூ ஷுட் கண்டினியூ இன் ஃபிலிம்ஸ். பிகாஸ் நான் முன்னாடியே இது சொல்லியிருக்கேன். ரிச் அண்ட் ஃபேமஸா இருக்கிற ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி தான். மற்ற பேர்லாம் ரிச் அண்ட் அன்ஃபேமஸா தான் இருக்காங்க. பேப்பர்ல வேற விதமா தான் பேப்பர்ல பேர் வரும். அதனால ஐ வாண்ட் யூ டு கண்டினியூ பீயிங் இன் தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. தடைகள் எத்தனை வந்தாலும் அதை தாண்டி நீங்க வரணும். தியாகு சாருக்குலாம் நான் சொல்றதெல்லாம் நல்லா புரியும் நினைக்கிறேன். எவ்வளவு தடைகளை ரவி கொட்டா இருக்கிற எல்லாருக்கும் எத்தனை தடைகளை மீறி நம்ம எல்லாம் வந்திருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். அதனால கண்டினியூ டு டூ த குட் ஒர்க். அண்ட் அபவுட் கணேஷ் வெங்கட்ராமன், கொஞ்சம் இறங்கி ஒரு ஆடியன்ஸை சொல்லலாம். வர வர தமிழ் இண்டஸ்ட்ரியில தமிழ் சினிமால இந்த பெண்களை ரொம்ப ஒதுக்கிட்டாங்க. அது ஆடியன்ஸை ரொம்ப ஒதுக்கிட்டு நீங்க டிவி சீரியல் பார்த்து கண்ணை கசக்கிக்கோங்க, நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க, சோப்பு வாங்கிக்கோங்க, சினிமாவுக்கு உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, நாங்க லுங்கிய மடிச்சு கட்டிட்டு அருவாளை தூக்கிட்டு அப்படிதான் படம் எடுப்போங்க. நான் வெறும் ஃபீமேல் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். ஒரு ஃபில்ம் மேக்கராவோ இல்ல ப்ரொடியூசராவோ ஒரு ஆர்டிஸ்டாவோ சொல்லல. எங்களுக்கு நல்ல ஹேண்ட்ஸம் ஹீரோ பார்த்து ரொம்ப நாளாச்சு. ரொம்ப அப்செட் ஆகி கிடக்குறோம் நாங்க. எப்ப பார்த்தாலும் யதார்த்தமா எடுங்க நீங்க. நாங்க அதையும் ரசிப்போம். பட் நாங்க எம்ஜிஆரை பார்த்து ரசிச்சவங்க, கமல் பார்த்து ரசிச்சவங்க, அரவிந்த் சுவாமி பார்த்து ரசிச்சவங்க, அஜித் பார்த்து ரசிச்சவங்க. அந்த மாதிரி யங் அண்ட் ஹேண்ட்ஸம் ஹீரோஸ் வரணுங்கிறது எங்களுடைய ஆசை. ஹிந்தியில பாருங்க, அவங்க அதை மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. முன்னாடி அமிதாப் பச்சன் இருந்தாலும் இப்ப ரித்திக் ரோஷனும் அதுக்கப்புறம் வர யங்கர் ஹீரோஸ் ஹேண்ட்ஸம் ஹீரோஸ் ஒருத்தரா இருக்காங்க. யாரு ஹேண்ட்ஸம் தெரியல, எனக்கு மறந்து போச்சு. பட் தமிழ்ல there is a dearth for handsome heroes. ஹீரோயின்ஸ் மட்டும் சோனியா மாதிரி பாம்பே அழகழகா கொண்டு வந்துருங்க. அதனால அந்த ஆண்களுக்கு எல்லாம் எந்த விதமான ஆற்றாமை பிரச்சனையும் கிடையாது. பெண்களையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் ஹேண்ட்ஸமான ஹீரோஸ் வரணும். But what is amazing about Ganesh is, Ganesh, let's not talk about being handsome and tall and all that, because அனுராக் காஷ்யப் கிட்ட நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன் கணேஷ் வெங்கட்ராமனை. உடனே அப்படின்னு அவர் கொஞ்ச நேரம் ஆயிட்டாரு. I think you remember that, I think. So that talks enough about his good looks. But what I found amazing about Ganesh Venkatraman is that அவரோட குட் லுக்ஸும் சரி, the people are attracted to him. அதை அவர் ஒரு பெரிய பொருட்டாவே எடுக்கிறது இல்லை, which I think is wonderful. Just put it under the carpet. அது மட்டும் ஒரு ஓரத்துல இருக்கணும். எப்போது ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல இருந்து அதை எடுத்துக்கலாம். The other thing I know about him is he's well read. He comes from a good family and he was very good in studies. And he's humble. With all that, he's humble. My house, my home door is always open for him. He can walk into my house anytime. டைனிங் டேபிள் உட்காந்து மணியோட ஒரு அரை மணி நேரம் உலகத்துல எல்லா விஷயத்தையும் பத்தி சேட் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரீடமும் உங்களுக்கு இருக்கு. ஸோ
அந்த ஃப்ரீடம் எப்படி எங்க வீட்டுக்குள்ள கிடைச்சிருக்கோ அதே மாதிரி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம், கிரியேட்டிவ் ஃப்ரீடம் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. You're not only a friend, but I think you're a good talent. So உங்களுடைய டேலண்ட்டை வந்து தமிழ் சினிமா வந்து ரெகக்னைஸ் பண்ணிக்கணும். தமிழ் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப உடச்சு பேசினாரு, பட் இப்போ வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்காரு. ரியலி குட். somebody from பாம்பே தமிழை நல்லா கத்துட்டு இருக்காரு. இன்னும் கூட இம்ப்ரூவ் பண்ணோம். தமிழ் பெண்களோட நிறைய நல்லா பழகணும். 30 வயசு கீழே இருக்கிற பெண்களுக்கு தமிழ் அவ்வளவா சரியா தெரியாது. ரம்யாக்கெல்லாம் தெரியும், ஓகே. அதை தவிர 40 வயசுல இருக்கவங்கத்தையும் கொஞ்சம் நல்லா பேசினீங்கன்னா தமிழ் வந்து நல்லா கத்துக்கலாம். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தமிழ் தெரிஞ்சவங்க, நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். Ganesh is really a good friend, as I told you, humble and very good. I mean, I see him as my son, seriously. நந்தல் பண்ணாதது வந்து கணேஷ் பண்றாரு அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் and ஆசை. So I wish him all the best and the unit of. எல்லோருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் பனித்துளி டீம் சொன்ன பாயிண்ட் நல்ல பாயிண்ட். அந்த இத்தனை விட்டுட்டாங்க. பனித்துளி தான் அது. பனித்துளின்னு வந்தா வாசிக்க முடியாது. அதனால அந்த நீங்க போடும்போது கரெக்ட் பண்ணீங்க. 2 டாக்ஸை கட் பண்ணிடுவாங்க. தமிழ்ல தலைப்பு வச்சா டாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல இருந்தது. இப்போ வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்து அதுல ஒரு சிறு மாற்றம் செய்து ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. தமிழ்ல தலைப்பு மட்டும் இல்லாம தமிழ் கலாச்சாரத்தை பின்பற்றி வன்முறைகள் இல்லாத, ஆபாசங்கள் இல்லாத நல்ல சினிமா, யூ சர்டிபிகேட் வாங்குற சினிமாக்களுக்கு டாக்ஸை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். தயாரிப்பாளர்கள் கவுன்சில் சார்பிலையும், இயக்குநர்கள் சார்பிலையும், திரையுலகத்தின் சார்பிலையும் வந்து நான் ஒரு பெரிய கும்பிடு போட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு. ஏன்னா 30% டாக்ஸ்ன்னு சொன்னோன்னா நிறைய பேர் ஆடி போயிருந்தோம். சினிமா எடுக்கணுமா வேணாமா, சினிமா விட்டு ஓடி போயிடலாமா, இல்ல வேற ஏதாவது பிசினஸ் பண்ணலாமான்னு. என்ன கஷ்டம் இன்னைக்கு இருக்க இண்டஸ்ட்ரியில வந்து இன்னைக்கு சின்ன படங்கள் வந்து தியேட்டர் கிடைக்கிறது கஷ்டம்ன்றதோட ஓடுறதுன்றது ரொம்ப குறைவா இருக்கு. ஏன்னா மாசத்துக்கு 12 படம் ரிலீஸ் ஆகுது. 12 படத்துல வந்து நம்ம ஒரு ஆடியன்ஸா சாதாரண ஒரு குடிமகனா இருந்தோம்னா எந்த படத்தை பார்ப்போம்? ஒரு படம் தான் பார்ப்போம். மாசம் எல்லா படத்தையும் பார்க்க மாட்டோம். இப்போ ப்ரொடியூசர் கவுன்சில் எடுத்திருக்க இந்த தீர்மானம் வந்து ஒரு நல்ல விஷயம். குறிப்பிட்ட இந்த விழா காலங்கள்ல மட்டும்தான் பெரிய படங்கள் வரணும், மற்ற காலங்கள்ல வந்து சின்ன படங்கள் வரணும்ன்றதும், அந்த சின்ன படங்களுக்கு தியேட்டர் கொடுக்கறோம். அதுலயும் கூட ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டாடலாம். மாசம் இவ்வளவு படம் தான் வரணும்ன்றது எல்லா படத்தையும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சமீபத்துல நாகர்கோவில் ஷூட்டிங் போயிருந்தப்போ 3 படம் மாசம், வாரம் 3 படம்னா தாங்காது. ஏன்னா எல்லா படத்தையும் பார்க்க மாட்டேன்றாங்க. ஒரு படத்தை பாத்துறாங்க, மிச்ச படத்தை விசிடில பாத்துறாங்க, டிவிடில பாத்துறாங்க. அல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராவில வந்து டிவிடி விசிடி வந்து எந்த ரசிகர்களும் பாக்குறது இல்ல. மலையாளத்துல யாரும் பாக்குறது இல்ல. கர்நாடகத்துல யாரும் பாக்குறது இல்ல. ஆனா கர்நாடகம், கேரளா, தெலுங்கு எல்லா இடத்துலயும் தமிழ் படத்தை விசிடில பாக்குறாங்க. இங்க தமிழ்நாட்டிலையும் தமிழ் படத்தை ரிலீஸ் ஆகிற அன்னைக்கே பாக்குறாங்க. மாண்புமிகு முதல்வர் அவர்கள்ட்ட வந்து இந்த கோரிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்கா வைக்கணும். இந்த விசிடியை கண்ட்ரோல் பண்ணாலே எல்லா திரைப்படங்களும் வந்து கொஞ்சம் இன்னும் வரும். அதுக்கு காரணம் வந்து முக்கியமான காரணம் வந்து விசிடியை யாரு விற்கிறாங்க, அவங்க சம்பந்தப்பட்டவங்க யாருன்னு பார்த்தோம்னா எல்லாம் வந்து ஒரு லிங்க்ல இருக்காங்க. அந்த லிங்கை கட் பண்றதுக்கு நம்மளால முடியாது, முதல்வரால் மட்டும்தான் முடியும். முதல்வர்கிட்ட ஒரு பெரிய கோரிக்கையை வைக்கணும். அப்பதான் சின்ன தயாரிப்பாளர்கள் பிழைக்க முடியும். இல்லாட்டி சின்ன தயாரிப்பாளர்களுக்கு தேட்டர் கிடைக்கும், ஆனா கூட்டம் வராது, கூட்டம் கிடைக்காது. கூட்டத்தை வர வைக்கணும் அப்படின்னா விசிடியை கட் பண்ணணும். அதுக்கு நம்ம தயாரிப்பாளர் சங்கம் இன்னும் கொஞ்சம் முழுமூச்சா கொஞ்சம் முயற்சி பண்ணா நல்லது. இன்னும் இப்ப நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் நீங்க பண்ணணும். அப்பதான் அந்த பனித்துளி மாதிரி படங்கள்லாம் வந்து பாக்குறதுக்கு ஆள் வருவாங்க. சோ பனித்துளி நான் ட்ரெய்லர் முதல்ல நான் என்னோட ஆபீஸ்ல காமிச்சிட்டாங்க. அந்த இயக்குனர், அந்த கேமராமேன், எடிட்டர் 3 பேர் வந்து என்ன பார்த்துட்டு பேசினப்போ வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்ஸா இருந்தது. அந்த முதல்ல என்னால வர முடியாது. இன்னைக்கு வந்து அந்த தேனியில நாளைக்கு முல்லை பெரியார் சம்பந்தப்பட்ட உண்ணாவிரதம் இருக்கிறதுனால போகணும்னு இருந்தோம். ஆக்சுவலி இந்த கேன்சல் ஆனதுனால இன்னைக்கு இங்க கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அது கலந்துக்கிறது மூலமா வந்து ஒரு நல்ல டெக்னீஷியன்ஸை தட்டி கொடுக்கிற, பாராட்டுற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சதுக்காக நான் சந்தோஷப்படுறேன். அந்த கேமராமேன் வந்து ரொம்ப ஆர்வம் உள்ளவர், விவேகம் உள்ளவர், விஷயம் உள்ளவர், நிறைய உழைக்கக்கூடிய மனநிலை உள்ளவர், நிறைய உழைக்கணும், நிறைய இடத்துக்கு போகணும், ரீச் பண்ணணும்னு நினைக்கிறவர். ஸோ அந்த கேமராமேன், அந்த இயக்குனர் வந்து முதல் படத்தை வந்து இவ்வளவு நிறைய ஷூட் பண்ணி நிறைய ஃபாரின்ல போயிட்டு வித்தியாசமான கதையை வச்சுக்கிட்டு நிறைய ஷூட் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது விஷுவல் ட்ரீட்டா இருக்கு படம். அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது சரி, சாங்ஸ் பார்க்கும்போது சரி, ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருக்கு. கதை நல்லா இருந்தா கண்டிப்பா இந்த படத்தை வந்து ஆடியன்ஸுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. சோ அதை நீங்க பண்ணிருப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. அந்த டைரக்டர் வந்து வரும்பொழுது ரொம்ப என்னோட ஆபீஸ்ல வந்து பேசும்போது என்னை பத்தி, என்னுடைய படத்தை பத்தி எல்லாம் பேசினா நான் சொன்னேன்,
ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும்போது அதை பயன்படுத்திக்கணும். நீங்களும் உங்க பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, நீங்க அதை பயன்படுத்திக்கணும். அவ்வளவுதானே ஒழிய இங்க நல்ல சினிமா கொடுத்தோம்னா எந்த சினிமா கலைஞனையும் இந்த மக்கள் ஒதுக்குனதே கிடையாது, தூக்கி போட்டதும் கிடையாது. எவ்வளவு பெரிய மாஸ் ஹீரோஸ் இருக்கும் போதும், எவ்வளவு பெரிய பிக் பட்ஜெட் படங்கள் வரும்பொழுதும் என்னோட படங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அப்போ அது காரணம் வந்து நல்ல படத்தையும் நல்ல கலைஞனை எப்போ அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி தட்டி கொடுத்து கூட்டு போயிட்டே இருப்பாங்க. அதான் மக்களோட மிகப்பெரிய சக்தி. அந்த சக்தி உங்களுக்கும் கிடைக்கணும்னா நீங்க நல்ல படம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அந்த நம்பிக்கை இருக்கு. யாருப்பா யாரோ பின்னாடி. அப்புறம் சுகாசினி மேடம் சொல்லும் போது 2-3 டிப்ஸ் எனக்கு சொன்னாங்க. டிப்ஸ் இல்ல, 2-3 பாயிண்ட் கிடைச்சது. ஒண்ணு, கணேஷ் வெங்கட் நமக்கு 40 வயசுக்கு மேல இருக்கிற இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறோம் நாங்க. நீங்க வந்து நம்பர் கொடுத்துருங்க அவருக்கு. நம்பர் 2 வந்து சிகப்பா இருக்கவங்க தான் ஹேண்ட்ஸமா இருக்காங்கன்னு சொன்னாங்க. எம்ஜிஆர், கமலஹாசன், யாரு அரவிந்த் சாமி, அஜித், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சிகப்பா இருப்பாங்க. அது தப்பு மேடம். கருப்பா இருக்கவங்களும் ஹேண்ட்ஸமா இருப்பாங்க. கருப்பு தான் நம்ம ஊரோட கலர். அதான் நீங்க கருப்பா இருக்க ஒரு ஆளை சொன்னீங்கன்னா இப்ப நாங்க எல்லாருமே சந்தோஷப்படுவோம். கருப்பா இருக்க ஹேண்ட்ஸமா இருக்க ஒரு ஆள் நீங்க இப்ப சொல்லிருங்க. அவங்க வீட்டுக்காரர் உண்மையிலே ஹேண்ட்ஸமான ஆளு. ஏன்னா அவர் வந்து லுக் வைஸும் ஹேண்ட்ஸம், பிரெயின் வைஸும் ஹேண்ட்ஸம். நான் பிரெயின்லயும் ஹேண்ட்ஸம் வேணும். அதனால அது ஒரு விஷயம். அப்புறம் இந்த டீம் ஜெயிக்கணும். குறிப்பா பேசும்போது ஜானகிராமன் சாரை பத்தி பேசினாங்க. ஜானகிராமன் சாரோட சினிமா ஆர்வம் இல்ல சினிமாவோட வெறி இல்ல சினிமாவோட ரசனை இல்ல அது எதுல இருந்து ஒரே ஒரு விஷயத்துல தெரிஞ்சுக்கலாம். எல்லா தயாரிப்பாளர்களும் படம் எடுக்க வரும் பொழுது ஒரு கமர்ஷியல் படத்தை, ஒரு ஹீரோவை வச்சு படத்தை, ஒரு ஹீரோயிசமோட சாங்ஸோட ஒரு படம் எடுக்கன்னு வருவாங்க. அவர் முதல்ல மோகமுல் அப்படின்ற திரைப்படத்தை எடுக்க வரும் பொழுது அந்த மோகமுல் நாவல் படிச்சவங்களுக்கு தான் அந்த ரசனை புரியும். அந்த மோகமுல் படத்தை திரைப்படமா தயாரிக்கணும்னு வந்ததுல இருந்து அந்த அவர் சினிமா மேல வச்சிருந்த ஒரு ஈடுபாடு பற்று தெரிஞ்சது. சோ அந்த குடும்பத்திலிருந்து வர்ற நீங்க அதுபோல நல்ல சினிமாக்களை நீங்க எடுக்கணும். அப்புறம் இந்த மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு வரணும். கணேஷ் வெங்கட்ராம் இன்னும் முயற்சி பண்ணி அடுத்த தடவையாவது நல்ல தமிழ் பேசணும். பரவாயில்ல, நீங்க இவ்வளவு தூரம் பேசுனது சந்தோஷம் தான். ஏன்னா இங்க வந்து தமிழ் பேசுறவங்களே வந்து நிறைய பேர் அப்படி பேச மாட்டாங்க. ஆனா நீங்க குட். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் டு ஆல் டீம். தேங்க்யூ. பை.